ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கேரட்டை வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக் பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயில் நெய்யும் வனஸ்பதியும் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கேரட் அல்வா வந்து என்னோடய ஸ்டைலில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். கேரட்டை வந்து இந்த நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த கேரட்டே வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளேவரில் தான் இருக்குது. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்கிறதுக்காக லைட்டாக டேஸ்ட்டுக்காக நம்ம எப்படி சுகர் ஆட் பண்ணுவோம், அதனால் டேஸ்ட்டுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் இது. ஆனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது நம்ம வந்து சுகர் வந்து லைட்டாக தான் போட்டு கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் அளவு காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கிளாஸு பால் ஊற்றிக்கலாம். இந்த பால்லையே நல்லா வெந்து வந்துடும் இந்த கேரட்டு. நான் வந்து 1/4 கிலோ அளவு தான் கேரட் எடுத்துருக்கேன். அதனால் ஒரு கிளாஸ் டம்ளர் பால் ஊற்றினேன். நீங்கள் வந்து 1/2 kg அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதுலேயே நல்லா இந்த வெந்து வரட்டும். இந்த பாலில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தா தெரியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் கேரட் வந்து வேகலை. இந்த பால் வந்து நல்லா சுண்டி வத்தி வந்ததுக்கப்புறம் தான் கேரட் வெந்ததாக அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சுகர் கம்மியாக தான் போட்டு சாப்பிடுவோம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான சுகரை நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாலில் வெந்து வந்துச்சு. இன்னும் பால் கொஞ்சம் சுண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பால் இன்னும் சுண்டாமல் இருக்குது. இந்த அளவுக்கு வத்தனா போதும் பால். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தேவையான சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வத்தணும் நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா பால் சுண்டி வத்தி வந்துச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.